வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். சுவைக்கில் அடித்தளத்தில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். சுவைக் தொழில்துறை பகுதியில் விறகுகளை சேமித்து வைத்திருந்த ஒரு தொழில்துறை நிலத்தின் அடித்தளத்தில் வியாழக்கிழமை மாலை ஏற்பட்ட தீயை சுவைக் தொழில்துறை அல் ஜாஹித், அல் அர்தியா மற்றும் அல் இஸ்னாத் நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி இருக்கின்றனர். குழுக்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. விபச்சார மனைவி தனது மகள்களை பார்க்க தடை, விதிக்கப்பட்ட வழக்கு. விபச்சார வழக்கில் தண்டனை பெற்ற தனது முன்னாள் மனைவி தனது மைனர் மகள்களை பார்ப்பதை தடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அந்த குற்றச்சாட்டிலிருந்து நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. மேலும் அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காகவும் அவர்களுக்கு மனரீதியாக தீங்கு விளைவித்ததற்காகவும் அவர்களை புறக்கணித்ததற்காகவும் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் குடிமகனுடன் ஆஜரான வழக்கறிஞர் ஜயித் அல் கபாஸ் தனது வாடிக்கையாளரை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது வாடிக்கையாளரின் குற்றச்சாட்டை மறுத்து புகார்தாரர் மீது விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதால் அவரது வாடிக்கையாளரை தனது குழந்தைகளை பார்ப்பதை தடுத்ததாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதனை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். புகார்தாரரின் நடத்தை காரணமாக தனது மகள்களின் பாதுகாப்பு குறித்து அவர் அஞ்சுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குடிமகன் தனது மகள்கள் தங்கள் தாயை பார்ப்பதை தடுத்தது தனது சொந்த விருப்பத்தின் காரணமாக அல்ல, மாறாக அவர்கள் தங்கள் தாயின் வெட்கக்கேடான மற்றும் அசிங்கமான நடத்தையை பின்பற்றுவார்கள் என்ற பயத்தின் காரணமாகவே என்பதை நீதிமன்றம் தனது நியாயத்தில் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அறிக்கையில் ஏராளமான வெளிப்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றிலிருந்து பெண்கள் தங்கள் மகள்களுக்கு மோசமான முன்மாதிரியாக இருக்கும் தங்கள் தாயின் மீது வெறுப்பு மற்றும் கோபத்தை நீதிமன்றம் ஊகித்ததாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்பட்டால் புகார்தாரர் சிறுமிகளை பார்க்க முடியும் என்று நீதிமன்றம் அங்கீகரிக்கின்றது. அவர்களுடைய வெட்கக்கேடான மற்றும் அசிங்கமான நடத்தையின் வெளிச்சத்தில் அப்படி நடக்கக்கூடாது எனவும் அதிலிருந்து சிறுமிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் வாரகிறுதி நாட்களில் கடுமையான வெப்பநிலை மற்றும் புழுதி புயல்கள் ஏற்படும் அபாயம். குவைத் வானிலை ஆய்வு மையம் வரவிருக்கும் வாரகிறுதி முழுவதும் பகல் நேர வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் என்றும் இரவு நேர வானிலை வெப்பமாகவோ அல்லது வெப்பமாக அல்லாமல் இருக்கும் என்றும் கணித்திருக்கின்றது. வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் ஜெனரல் தரார் அலி குனாவிடம் பேசுகையில் நாடு தற்பொழுது இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் செல்வாக்கின் கீழ் இருக்கின்றது. இந்த அமைப்போடு வெப்பமான வறண்ட காற்று நிறை மற்றும் லேசானது முதல் மிதமான வடமேற்கு காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சில நேரங்களில் வலுவடைந்து திறந்த பகுதிகளில் தூசியை எழுப்பக்கூடும். வியாழக்கிழமை வானிலை முன்னறிவிப்பின்படி வியாழக்கிழமை வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கும் எனவும் வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 8 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதனுடன் தூசியும் இருக்கும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 45 பாகை செல்சியஸ் முதல் 47 பாகை செல்சியஸ் வரை இருக்கும். கடல் நிலைமைகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். அலை உயரம் 1 முதல் 5 அடி வரை இருக்கும். இரவில் வானிலை வெப்பமாக இருக்கும் எனவும் வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 12 முதல் 42 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் முதல் 29 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் எனவும் அலைகள் அவ்வப்போது 6 அடி வரை உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை முன்னறிவிப்பாக வெள்ளிக்கிழமை வானிலை வெப்பமாக இருக்கும் எனவும் லேசானது முதல் மிதமானது வரை வடமேற்கு காற்று மணிக்கு 15 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். திறந்தவெளி பகுதிகளில் காற்று சுறுசுறுப்பாக இருக்கும் எனவும் இதனால் தூசி புயல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிதறிய மேகங்கள் தோன்றும் எனவும் பகல் நேர வெப்பநிலை 42 பாகை செல்சியஸ் முதல் 44 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் நிலைமைகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் எனவும் அலைகள் 6 அடி வரை உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமை வானிலை முன்னறிவிப்பாக சனிக்கிழமை வானிலை வெப்பமாகவும் ஓரளவு மேகமூட்டத்துடனும் இருக்கும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 15 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
குறிப்பாக வெளிப்படும் பகுதிகளில் தூசி வீச வாய்ப்பிருக்கின்றது. அதிகபட்ச வெப்பநிலை 42 பாகை செல்சியஸ் முதல் 44 பாகை செல்சியஸ் வரை இருக்கும். கடல் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் எனவும் அவ்வப்போது அலைகள் 6 அடி உயரத்தை எட்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.5 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.82 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.47 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.40 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.01 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.60 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.02 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.